ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட சுட சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது. அதில் கொஞ்சமாக வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். அதில் உள்ள அந்த புளிப்பு ஸ்மெல் அதெல்லாம் போகிறதுக்கு சாஃப்டாக பன்னீர், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அது கூட வந்து கொஞ்சமாக அண்டிப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். அண்டிப்பருப்பு வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகிறதுக்கு மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்கும். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு வந்து 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். அதையுமே வந்து வெட்டி கட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இந்த தக்காளி பருப்பு எல்லாமே வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கிடலாம். அரைச்சிட்டு இருக்கும்போது இங்கே லைட்டாக வந்து தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சும்மா சாதால் வத்தப்பொடி உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு வெண்ணில போட்டு பன்னீரை வடிகட்டி வச்சுருந்தேன். அதையுமே போட்டு நல்லா 2 சைடும் 4 சைடும் மசால் படை மாதிரி நல்லா பிரட்டிக்கிடலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் எண்ணெயும் சால்ட்டும் போட்டுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அங்கே வந்து தக்காளி இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடித்தாச்சு. இப்போ அது கிரேவி கூட 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி வந்து உரப்பும் கம்மியாக இருக்கும், கலருமே வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அதனால் காஷ்மீர் சில்லி போட்டு அரைச்சி அந்த கிரேவியுமே ரெடி பண்ணியாச்சு. கறிக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியில் வந்து ஒரு 2 பல்லாரி எடுத்து குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தாளிசத்துக்கு தேவையான பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாமே எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாமே போட்டு வெட்டி வச்சுருந்த பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இதுக்கு வந்து ஒரு அந்த தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இந்த மசாலாயும் நம்ம அதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம். பிரட்டி விட்டு நல்லா வெந்துட்டுருக்க டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியை தூக்கி இந்த இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டோம்னா கொஞ்சமாக வந்து அந்த இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த கிரேவியில் இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியும் சேர்த்து நல்லா அழகாட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சே தான் கொதிக்க விடணும். ஏன்னா அண்டிப்பருப்பு போட்டிருக்கனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கீழே நமக்கு பிடிச்சிரும். சிம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அந்த கலர் பார்க்கும்போதே வித்தியாசமாக தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த பன்னீரை வந்து அது கூட சேர்த்துக்கிடலாம். அந்த மசால் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா அழகாட்டு சிம் ஃப்ளேமில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த பன்னீரில் உள்ள காரம், உப்பு, மசாலாவில் உள்ள அந்த கிரேவி எல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த பன்னீரில் கொதிச்சு நல்லா அழகாட்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் சூடாக வந்து ஒரு ஸ்பூன் சீனி நான் சேர்த்துருக்கேன். அந்த ஒரு இனிப்பு தன்மை எனக்கு நல்லா பிடிக்கும் பன்னீர் இதில். ஆனால் நான் 1 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேருங்க, இல்லைனா வேண்டாம். சூடாக மல்லி இலையை வந்து பிச்சு போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்பாத்தியும் பன்னீர் வந்து செம்ம டேஸ்ட். இந்த கறி இன்னும் வச்ச வேண்டியதில்லை. பன்னீருமே வந்து நல்லா சாஃப்டாட்டு அழகாட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.